பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா கர்த்தர் மனம் மாறினார் என்று அர்த்தம் அல்ல. ஒரு கீழ்ப்படியாத பிள்ளையை குறித்து ஒரு தகப்பன் எப்படி கவலைப்படுவாரோ வருந்துவாரோ அதே போல் தேவன் மனம் வருந்துகிறார். நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1:26 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போது தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார். 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போது தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்து அவருடைய சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதி மனுஷனுக்கு உயிரை கொடுத்துருக்கிறார். அப்போது தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுடைய அக்கிரமம் அதிகரித்தது நிமித்தமாக தான் தேவன் சொல்கிறாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனாகிய நீங்களும் நானும் தேவ சாயலை வெளிப்படுத்தணும்னு தேவன் விரும்புகிறாரு. நமக்குள்ள தேவ சாயல் வெளிப்படணுமே தவிர நம்மளுடைய சாயல் வெளிப்படக்கூடாது. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை வல்லமையாக தேவன் அபிஷேகித்து உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். எப்போன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் சாயலை காமிக்காம தேவனுடைய சாயலை காண்பிக்கும் பொழுது தேவன் உங்களை அப்படியாக பயன்படுத்துவார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சாயலை மறைத்து தேவ சாயல் என் மூலமாக வெளிப்படணும்னு தேவ சாயல் வெளிப்படுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.